இந்தியாவில் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதா வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமா தென்மேற்கு வங்கதேசம் அண்ட் அதை ஒட்டிய மேற்கு வங்க பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதியில நிலவுது. இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல மேலும் வலுவடையக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நேற்று தெற்கு குஜராத் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமா குஜராத் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இது அதே பகுதியிலையும் நிலவுது. இது அடுத்த 24 மணி நேரத்துல வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்துல தீவிரமடைந்து வந்ததா வானிலை மையம் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. வழக்கமா ஜூன் முதல் வாரத்துல தான் கேரளாவில தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஆனா இந்த ஆண்டு முன்னதாகவே மே கடைசி வாரத்துல கேரளாவில தென்மேற்கு பருவமழை தொடங்கினதா வானிலை மையம் சொல்லி இருக்கிறாங்க. அதே போல வங்கக்கடல் பகுதி, அரபிக்கடல் பகுதி உள்ளிட்ட தமிழக கடலோர பகுதிகளை சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் அப்படின்னும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என்பதால மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஜூன் 21ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னும் வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. சென்னை அண்ட் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் 18ஆம் தேதி வரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் நகரத்துடைய ஒரு சில பகுதிகளில் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 26 இருந்து 27 செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகள்ல எந்தெந்த பகுதிகளுக்கு என்ன அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். ஜூன் 17ஆம் தேதி நீலகிரி அண்ட் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு அலர்ட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வகையா அதை பிரிச்சுக்கலாம். ஒன்னு நிர்வாக ரீதியா கொடுக்கப்படக்கூடிய அலர்ட், இன்னொன்னு மழையை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அலர்ட். இந்த 2 அலர்ட்லயுமே பாத்தீங்கன்னா மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா செய்யறதுக்கான ஏற்பாடுகளா இந்த அலர்ட்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நீலகிரியை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி ஜூன் 17ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அந்த இடத்துல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மிக கனமழையை பொறுத்த வரைக்கும் அங்க 115 இருந்து 204 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. எல்லோ அலர்ட் அப்படின்னா கனமழைக்கான எச்சரிக்கை. அந்த பகுதிகளை 64 இருந்து 115 மில்லிமீட்டர் வரைக்கும் கோயம்புத்தூருடைய மலை மாவட்ட பகுதிகளில் ஜூன் 17ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜூன் 18ஆம் தேதி என்ன அலர்ட் எந்தெந்த மாவட்டங்களை கொடுத்திருக்காங்கன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஜூன் 18ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு எல்லோ அலர்ட் கொடுத்திருக்காங்க. எல்லோ அலர்ட் அப்படிங்கிறது கனமழைக்கான எச்சரிக்கை. அந்த பகுதியில மழையுடைய அளவு எவ்வளவா இருக்கும்னா 64 இருந்து 115 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் மழைக்கான எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.